அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த 2 நாளாக கொஞ்சம் அப்படியே 2-3 நாளாக கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் வெளியே திறந்து விட்டுறது. திறந்து விட்டு காலையில் ஒரு 2 மணி நேரம், மதியானம் ஒரு 1 மணி நேரம். ஐய நீ வெளில போக மாட்டேங்கிற, எல்லாம் வெளில போயிடுச்சு, இது மட்டும் உள்ளாரையே உக்காந்துக்கிச்சு. எப்படி வெளில போகிறதுன்னு தெரியல பாவம் அதுக்கு. அவங்க பாருங்கள் என்ன ராவடி பண்ணுது. அப்படி பண்ணிடுறது. இருந்தாலும் என்னதான் பொத்தி வச்சுருந்தாலும் போ இப்படி வராது போ அங்கிட்டு போ. இது பண்ணி வச்சுருந்தாலும் போ. முந்தா நேற்று என்னாச்சுன்னா, அந்த நாயை அவுத்துடாமல் விட்டாங்க. நாய்களை இது கட்டி போடாமல் விட்டாங்க. அவுத்து விட்டு காலையில் கையில் மாட்டலன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. நானும் அதை கவனிக்காமல் திறந்து விட்டேன். இந்த சிம்பா பையர்கானில் வேட்டையாடிட்டான், ஒரு கொஞ்சம் வேட்டையாடிட்டான். இப்போ இந்த 2-3 நாளாக வேலையாக அவங்க 2 பேர்த்தையும் கட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை திறந்து விட்றது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. இப்போ எல்லாம் இந்த சாக்கடையில் மேய வந்துடுச்சா, இந்த சாக்கடையில் இந்த புழு பூச்சி அது இதுன்ட்டு இருக்கா, நல்லா மேயுதுங்க. நேற்று என்னாச்சுன்னு தெரியல, நானும் இல்லாத நேரத்தில் இந்த தெருநாய் ஏதோ உள்ளார பூந்துருக்க மாட்டேன் தெரியுது. நேற்று ஒரு கோழி போயிடுச்சு சாலா. அதுக்காண்டி சுற்றி ஒரு ஃபென்சிங் போடலான்ட்டு இருக்கேன். மஞ்சள் வேலையெல்லாம் செட் ஆகாது. நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டோம்னா, வேலி போட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காதுல்ல, பக்காவாக கிளியர் பண்ணிடலான்ட்டு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போட்டு விட்டோம்னா நம்ம கோழிங்க சேஃப்டியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு தடவையும் நாய்க்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்னத்துக்காரது. அதனால் பிளான் பண்ணி வச்சுருக்கு. அது இன்ஷா கூடி சீக்கிரம் அதை அமல்படுத்தணும். இது பாருங்கள், உள்ளார உக்காந்துக்கிட்டு வர மாட்டேங்குது. இப்போ எல்லாம் போய் கடைசியில் கோழியில் 1 2 3 இதோடு சேர்த்து 4 கின்னி கோழி 1 சேவை 1 அது மட்டும்தான் இருக்குது. அந்த இன்குபேட்டரில் வச்சதில் ஒரே ஒரு குஞ்சு பொரிச்சிச்சு. ஆனால் அது அந்த அளவுக்கு ஒரு இதாக வருமா என்னங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. இருக்கட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட்றலாம். டைம் ஆச்சு. அவங்களாம் அப்போதே அடைச்சிட்டேன். இவங்களை அப்படியே ஒவ்வொருத்தங்களா வராங்க உள்ளார. அந்த இது கூட வாங்கினது இருந்துச்சுல்ல, ஒரு இது ஆரஞ்சு கலர் கோழி, அதுதான் நேற்று ஏதோ நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. முதல்ல இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபென்சிங் போடணும், வரிசையாக இங்கிட்ட அங்கிட்டும். ரொம்ப ஃபுல்லாலாம் தேவையில்லை, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் போட்டு இந்த கோழிங்க வெளியே போகாத மாதிரி வச்சிட்டோம்னாவே அதுக்குள்ளாரையே மேய்ஞ்சிக்கும். போ ஏறா, டே ஏறா. நீ எங்கே போகிற பாடி ஆட்டிங்க. ஏறுமா ஏறும் ஐயோ. எல்லாம் பாருங்க எப்படி வரிசையாக நிற்கிறாங்க பின்னாடி. ஓகே, அவங்க எல்லாம் அப்படியே உள்ளார வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம சாத்திட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போய் இப்போ அவங்க நாய்கள்லாம் அவுத்து விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்.